ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். சீஸி கார்ன் ரிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கார்னை நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடு வந்ததோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் எல்லா கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 கார்ன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கார்ன் வெந்துடும். அதுக்கப்புறமா வெந்த கார்னெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 30 கிராம் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டர் உருகுனதோட 5 பல்லு பூண்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இது ப்ரௌன் ஆகிடக்கூடாது. லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மைதா இந்த பட்டரில் பொரியணும். 1 கப்பு போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதோட கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்ருக்கணும். இதுக்கு மேலேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும். சீஸும் நல்லா உருகி எல்லாம் ஒன்று போல் சாஸ் மாதிரி ரெடி ஆகின பிறகு கார்னை சேர்த்துடலாம். கார்னை சேர்த்த பிறகு இந்த சாஸ் கார்னில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி விட்டுட்டு இதுக்கு மேலே 30 கிராம் போல் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சீஸியாகவும் ஜூஸியாகவும் இருக்கிற கார்ன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Asees Copper Kitchen. Like, share and comment below.